வெல்கம் டு மணிமகள் கிரியேஷன்ஸ். இப்போ வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே நம்பர் வந்து 1 2 3ன்னு ட்ரா பண்ணி வச்சுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேருந்து திருப்பி 2க்கு போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து திருப்பி 0க்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அந்த இடத்துல நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே 0 கொண்டு வந்து அந்த ஸ்டிச் வந்து நகராமாக்கா திருப்பி ஒரு லாக் ஸ்டிச்சு திருப்பி 0லேருந்து எடுத்து 1க்கே போகணும். அது கிட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2க்கு போகும்போது கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து திருப்பி சேம் ப்ராசஸ் அதேமாதிரி 0க்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு திருப்பி 1க்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணி திருப்பி 2க்கு போடும்போது கொஞ்சம் கேப் வரணும். திருப்பி அந்த ஸ்டிச் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அங்கேருந்து லாக் போடாமல் திருப்பி இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு இதே ப்ராசஸை கண்டினியூஷனாக நீங்கள் பண்ணிகிட்டே இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணணும். பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டிச் ஃபெதர் ஸ்டிச் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சேம் ப்ராசஸ் தான் போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேப் விடுறீங்களோ அதே கேப் தான் அந்த ஃபெதர் ஸ்டிச் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குமே தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. லுக் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது நல்லா இல்லாமல் ஆகிடும். அதனால் சேம் டிஸ்டன்ஸே வந்து ஃபுல் ஃபெதருக்கும் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மணிமகள் கிரியேஷன்ஸ்.